ஒரு கதை சொல்லிட்டேன் சார். எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு நடந்த ஒரு கதையே இருக்குது, அங்க சும்மா ஷேர் பண்றேன். அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேன். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த இதை ஒன்றும் இல்லைங்க, நீங்க காசு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 to 3 hours வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க கொடுத்த காசை விட டபுளா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். நம்ம என்ன பண்றோம், ஓகே நம்ம எப்பயுமே குறுக்கு வழியில தானே பிசினஸ் செய்வோம், நேர் வழியில சேர்த்துக்கு யோசிப்போம்ல. அப்ப என்ன நமக்கு தான் வேலையே இல்லையா, சும்மா தானே காசு மட்டும் கொடுத்தா 2 மணி நேரத்துல அவங்க நம்ம காசு கொடுத்துறாங்க, இவ்வளவு காசு தரானே, யார் தான் வேணாம் சொல்றாரு, எல்லாரும் சந்தோஷமா செய்ய தான். நீங்க சொல்றது வேலைதான் வந்து சரிப்பட்ட வேலை இது ராஜேஷ். இல்ல இப்ப சொல்றேன், இந்த மாதிரியான ஏமாத்துகள் நடக்கும் போது பிசினஸ்னு ஒருத்தர் வந்து பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா பயந்துடுறாங்க. ஸ்கேம் பண்ணிடுவாங்க, காசு அடிக்க தான் பாக்குறாங்க. ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. ஆனா நீங்க ஏன் விசாரிக்காம நீங்க ஒரு விஷயத்த ஓகே நீங்க ஒரு 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 காடி வாங்குறதுக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு போன் வாங்குறதுக்கோ ஒரு வாட்ச் வாங்குறதுக்கு கூட நீங்க என்ன பண்றீங்க, 10 வாட்டி விசாரிக்கிறீங்க. அதுவும் அந்த ஒரு பிராண்ட் வாட்ச் தான், ஆனா அது 10 கடை ஏறி இறங்குறீங்க. இந்த வாட்ச் நல்லா இருக்குமா, அதே பிராண்ட் வாட்ச் அங்கங்க பாக்குறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப ஏன் நீங்க விசாரிக்க மாட்டீங்க, இதுல உண்மையிலே வந்து ஆளுங்க வந்து சாதிச்சிருக்காங்களா இல்லையா, இது உண்மையிலே ரியலா இல்லையா. ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நானும் என் லைஃப்ல வந்து என்னையும் பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. and I almost lost 40k. இந்த வயசுல நீங்க கேட்டீங்கன்னாக்கா பெரிய கதையா இருக்கும் நினைக்கிறேன் மக்களே. இது ஒரு பெரிய ஒரு கதை உங்களுக்கு வரப்போகுது. சோ நான் வந்து 22 வயசுல 40,000 லாஸ் பண்ணி உட்கார்ந்தேன். ஓகே 22 வயசுல ஒரு 40,000 லாஸ் பண்ணிட்டு 22 வயசு அறியாத பிள்ளை ஏமாத்திருக்காங்க. 40,000 லக்கி மேன். சோ பிசினஸ்னு சொல்லிட்டு நான் 40,000 லாஸ் பண்ணி நான் உட்கார்ந்தேன். அவ்வளவு அடியும் வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு வரப்ப யூனோ வாட், நான் அந்த வாய்ப்பை கிராப் பண்ணி இந்த 40,000 நான் வந்து இதுல நான் சம்பாரிச்சேன். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதே நினைச்சு நீங்க வந்து ஐயோ போச்சே, ஐயோ காசு போச்சே, இதே லைஃபே போச்சுன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. நான் 22 வயசுல நான் 40,000 லாஸ் பண்ணி அதே 22 வயசுல நான் more than 40,000 நான் சம்பாரிச்சேன். ஸோ ஏன் நான் சம்பாரிச்சேனாக்கா எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குது. I know about myself, I can do.